வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க. இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும். அதனால எப்பயுமே குரு பயிற்சின்றது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த பரிகாரம் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கவலையே வேண்டாம். இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க. இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க. காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், இன்றைக்கி அமாவாசையா, பௌர்ணமியா, கிருத்திகையா, சங்கடகர சதுர்த்தியா, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, மேலும் ஒரு வார்த்தை ராசி பலன், மேலும் சந்திராஷ்டமம் யாருக்கு, இதெல்லாம் தெரியும் போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம ரிஷபராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார், சரிங்களா? மேலும் 5, 7, 9 புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் இது எல்லாமே பார்வை பலனால மேன்மைப்படுது. பொதுவாகவே சொல்லுவாங்க குரு நின்ற இடம் பாழ். அச்சோ எங்கள் ராசியில் நிற்குதுங்க, என்ன நாங்கள் எப்பயுமே ஜானியர்னால் முழம் சறுக்குது, இன்றைக்கி வரையும் கஷ்டம், கவலை, பிரச்சனை, ஒன்று மாதிரி ஒன்று, எவ்வளோ ஏமாற்றம், இந்த மாதிரி நிலமையில் இருக்கும். இப்போ எங்கள் ராசிலேயே நிற்கிற ஒரு நல்ல கிரகமே ஒரு நிற்கிற இடத்த எங்கள் ராசியில் நின்று அது குரு நின்ற இடம் பாழுன்றது. ஏன்னா நம்ம ஆட்கள் எந்த வார்த்தை நெகட்டிவாக இருக்கோ அதை பிடிச்சிப்பாங்க. குரு நின்ற இடம் பாழுனா அப்போ நம்ம ராசி இந்த வாட்டி பிரச்சனை, அப்படி கிடையவே கிடையாதுங்க. குரு பகவான் உங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் செய்வார். அவர் இந்த ராசிகள் எல்லா ராசிக்கும் அவரால் நன்மைகள் மட்டுமே நடக்கும். பட் பார்வை பலன் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. நிறைய ரிஷபராசி நாட்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, ஒன்று சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. இல்லைங்க நாங்கள் நிறைய தடவை சந்தித்து பேசுகிறோம், ஒரே பிரச்சனை, இப்போ சந்தித்து பேசுங்க, அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கனிஞ்சு வருது. சில பேர் முதல் திருமண வாழ்க்கையும் முறிவடைஞ்சு இன்னொரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு காத்துட்ருக்கீங்க. அவங்களுக்கும் இன்னொரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பட் இந்த தடவை கரெக்டாக குடும்ப பின்னணி ஜாதகம் எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் ரொம்ப நன்மைகள் ஏற்படுது. ரொம்ப நாளாக அந்த பூர்வீக சொத்து ஒன்று நிலுவையில் இருக்குது, வரலை, பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. சில பேர் வம்பு வழக்குகளால் சில சொத்துக்கள் எல்லாம் நிலுவையில் இருக்குது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்போ நீங்கள் ஈடுபடும் போது ரொம்ப சாதகமான ஒரு பதில்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் அந்த இடம், அந்த டாக்குமெண்ட்ஸ் இது ஒரு தடவை 2 தடவை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் கண்டிப்பாக நிறைய பேர் வீடு கட்டின வீட்டை வாங்குறது, இடம் வாங்கி வச்சுருந்தவங்க அதில் வீடு கட்டுறது, அதுக்கான அமைப்புகள் ஏற்பட போது அது பார்த்துங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப சாதகமாக இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர் 3 வருஷமாக, 5 வருஷமாக, 7 வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருக்குன்றவங்களாம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்கீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இல்லைங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், அப்போ பலன் இல்லை, இப்போ ட்ரீட்மெண்ட் போங்க. ஏன்னா காற்றடிக்கும் போது மாவு வைக்க போகிறது, மழை பெய்யும் போது உப்பு வைக்க போகிறதுன்னு போது பலன் இல்லாமல் போயிடும். ஆனால் இது பலன்களுக்கான நேரம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற வழியை பாருங்கள். அதே போல் வம்பு வழக்குகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த தடவை இந்த பயிற்சியை ரொம்ப சாதகமாக உணர்வீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வெற்றிகளுக்கு சாதகமாக இருக்குது. சில பேர் ஏதேனும் கலைத்துறை, சினிமா துறையில் இருப்பீங்க, ஏன்னா கலை சார்ந்த துறையில் இருக்கவங்க எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. அதே போல் யோகமான காலகட்டம் அப்படின்றனால இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, யார் விஷயத்தில் போய் தலையிடுறது, நீங்கள் முன்னாடி போய் எதையாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட நல்ல நேரத்தை இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுத்துடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க, அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? கண்டிப்பாக இந்த பயிற்சியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும். ஏன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு கடன் சுமை ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பாக சொல்கிறேன், கடன் சுமை குறையும், அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. மறுபடியும் கடன் மேற்கொண்டு வாங்காமல் இருக்கிற கடன் அடைச்சிட்டு இருக்கிற காசுக்குள்ளே எப்படி நம்ம வாழ்க்கையை
நடத்துறதுன்றதை பற்றி மட்டும் யோசிப்பாங்க. பொருளாதாரம் உயருது. ஸோ பொருளாதாரம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் வர்றதுனால தான் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அந்த பொருளாதாரத்தை சரியாக ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது, சேமித்து வச்சுக்கிறது, இதெல்லாம் பற்றி யோசிங்க. எப்பயுமே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை இருக்கிறத விட எதிர்காலத்தை எப்படி நடத்தலாம்னு யோசிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். பொதுவாக ரிஷபத்துக்கு ஒரு எண்ணம் உண்டு, எல்லா பேச்சிலையும் சொல்கிறதாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த நல்லது நடந்து நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த பயிற்சி அப்படி கிடையாதுங்க. பார்வை பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது, அதை நீங்கள் தவற விட வேண்டாம். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி கோயில்களுக்கு தவறாமல் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். மேலும் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ வழிபாடை தவற விடாதீங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஒரு மேன்மையான பயிற்சியாக இருக்கும். இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க. உங்கள் சுயஜாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பிறந்த ஊர், இதை பொறுத்து உங்களுடைய லக்னம், கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, தசாபுத்தி, அந்தரம், உபஅந்தரம் இதெல்லாம் மாறுபடும். இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை 4, 6, 8 12க்குரிய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் சுயஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவரத்னங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்மக்கிட்டே லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது. அதிலே ஒரிஜினல் கருங்காலி மாலைகள், சந்தன மாலைகள், ஸ்படிக மாலைகள், மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தவற விடாதீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.